மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் மனசில் இந்த விஷயம் தோணிகிட்டே இருக்குது. உங்கள் யார் மனசில் இந்த மாதிரி தோணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ தான் ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வேலைக்காக ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இருந்தால், நம்ம 2 பேரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் ஒரு சராசரியான வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஏன்னா விலைவாசி அவ்வளோ ஏறிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அப்படி இருந்தால் தான் முடியுமா? இல்லை நம்மளால் எதுவுமே ட்ரை பண்ணி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வீட்டில் இருந்தே நம்மளால் எந்த வேலையும் செஞ்சு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா? நம்மளால் எதுவும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். நானும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு எதனா ட்ரை பண்ணுவேன். அது அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். நானும் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவேன், எதனா சொதப்பிடும். அந்த மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் தோணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப தோணும். ஆனால் எனக்கு எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் வீட்டில் சும்மா இருக்கணும், என்னால் எதுவும் செய்ய முடியல, நானும் எதனா செஞ்சு நம்ம கொஞ்சம் மேலே வந்துட மாட்டோமா, நம்ம எதுவும் சாதிச்சிட மாட்டோமா, நம்மளால் எதுவும் முடியாதான்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி யோசனை இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே இருக்குது. இந்த மாதிரி யோசனை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.